அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளிரா பாண்டியன். சில பேர் தன்னுடைய பொருளை இன்னொருவரிடம் கொடுத்துவிட்டு திரும்ப வாங்க முடியாமல் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள், தவிப்பார்கள். திருடனுக்கு தேளு கொட்டியது போல அவர்கள் தவித்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அந்த பொருள் திருடியதாக இருக்கலாம், அல்லது தவறான முறையில் சம்பாதித்த பொருளாக இருக்கலாம். அதனால்தான் அப்படிப்பட்ட பொருளை வாங்க முடியாமல், வெளியே சொல்ல முடியாமல், மெல்ல முடியாமல் திணறி போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் மனிதர்கள் ஏராளம். இதற்கு ஒரு கதை ஒன்று உள்ளது. ஒரு காட்டில் நரியும் சிங்கமும் நண்பனாக வாழ்ந்து வந்ததாம். சிங்கத்துக்கு நல்ல பசி. அந்த நேரத்தில் அந்த வழியே ஒரு கழுதை ஒன்று ஓடி வந்தது. சிங்கம் அதன் மீது பாய பார்த்தது. எப்படியோ அந்த கழுதை தப்பித்து ஓடிவிட்டது. மறுபடியும் அந்த கழுதை அங்கே சுற்றி இங்கே சுற்றி மறுபடியும் சிங்கத்திடமே வந்து சேர்ந்தது. சிங்கம் பார்த்தது. இதுதான் சமயம் என்று ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தது. அந்த கழுதையை அடித்தது, கொன்றுவிட்டு நரியை அழைத்து, நரியே, இந்த கழுதையை தனித்தனியே கரியை கூறு போட்டு வைத்திரு, மூளையை மட்டும் நீ தின்று விடாதே, மூளை எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு பல்லை சுத்தம் செய்ய போனதாம். அந்த சிங்கம் மறுபடியும் வந்ததாம். மறுபடியும் வந்து பார்த்தபோது அந்த நரியானது மூளையை ரசித்து தின்று இருக்கிறது. உடனே சிங்கத்துக்கு கோபம். நரியே, நான் என்ன சொன்னேன்? மூளை எனக்கு வேண்டும், அதை நீ தின்று விடாது என்று சொன்னேன். எங்கே மூளை என்று அந்த சிங்கம் நரியை அதட்டியதாம். உடனே நரி சொன்னதாம், போய் திரும்பி வந்த கழுதைக்கு ஏதன்னா மூளை, நீயும் மூளை இல்லாமல் கழுதனுடைய மூளையை கேட்கிறியே என்று சமயோஜிதமாக அந்த நரி தப்பித்ததாம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நல்ல அறிவு வேண்டுமானால் நல்ல சமயோஜித புத்தியும் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.